ஆச்சி? என்னடாப்பா அத்தை இப்படி நடந்துக்கிறாங்க. இப்ப வந்தாலும் இப்படிதான் இருக்காங்க. இப்ப பார்த்தாலும் இப்படியேதான் நடந்துக்கிறாங்க. அவளாம் ஒரு மிருகம். நான் எப்பவுமே மாற மாட்டா. அவ நல்லவளா மாறுறாளோ அப்பதான் அவளுக்கு நல்லது. பத்தி பேச வேணாம், விடுப்பா. தாத்தா, லட்சுமி, ஏன் தாத்தா இப்படி நடந்துக்கிட்டீங்க? பொண்ணு நம்ம பார்க்க வந்தவ சாப்பிடாம கூட போறா. என்ன பண்ண முடியாதுக்கு? பண்ண முடியல சொல்லாதீங்க. நீங்க பண்ற வேலை தான் தாத்தா. மருமகளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க நீங்க. நான் என்ன சப்போர்ட் பண்றேன்? சும்மா நீங்க தாத்தா அவளுக்காக பறிஞ்சு பேசுறீங்க. பத்தாதாக்கும் இல்லாம நம்ம பொண்ணு வந்தா கூட இங்க வர எதுக்கு வரேன்னு கேள்வி கேட்கறா. எல்லாம் கேட்டு நீங்க அமைதியாவே இருக்கீங்க. உப்பு போட்டு தான் சாப்பிடுறியா அப்படிலாம் கேட்கறா. ரொம்ப வேதனையா இருக்கு தாத்தா. எனக்கும் தான் லட்சுமி. அப்படிதான் இருக்கு, நீங்க சொல்லாதீங்க. அவங்க அம்மா வந்திருந்தா விட்டு வெளியே போ, இங்க நீ வரக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாளா? சொல்லுங்க தாத்தா. நான் என்ன பண்ணுவேன் லட்சுமி? என்ன தாத்தா, பொண்ணு சொல்ல மாதிரி நம்ம இங்க இருக்கவே வேணாம். நம்ம பழைய வீட்டுக்கே போயிடலாம். நம்ம நிம்மதியா இருப்போம். எந்த தொந்தரவும் இல்ல. மாச்சி, என்னடா அழாத மாச்சி. அதான் மாச்சி ப்ளீஸ். சரி அழாத அம்மாச்சி. தருணு, நிலா குட்டி, அங்க 2 பேரும் என்ன எப்படி இருக்கீங்க? இப்படிதான் வந்திருக்கீங்களா? அம்மா வரல? அவ வந்ததான் பொண்டாடி குறைச்சல் ஆயிடுச்சே. என்னம்மா சொல்ற? என்னம்மா அழுதுட்டு இருக்க? அப்பா ஏன் எப்படி இருக்காரு? என்னமாச்சு? பா என்னாச்சுப்பா? எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஒண்ணு இல்ல சொல்லி எல்லாத்தையும் மறைச்சுங்க தாத்தா. ஆமா. நீ நவுரியா? அவன்கிட்ட நானே பேசிக்கிறேன். என்னமாச்சு? பிரச்சனையா? ஆமா, உன் பொண்டாட்டி இருக்காளே, பிரச்சனை பண்ண பத்தாது. ஏமா அழுதுட்டு இருக்கா? என்னன்னு சொல்லுமா. தங்கச்சி வந்தாப்பா, ஆசையா அவங்க அப்பாவும் பார்க்க வந்திருக்கா. பேத்திங்க ஆசைப்பட்டுச்சுங்க. அத்தாவை என்னையும் பார்க்கணும்ட்டு பேரன் பேத்திங்களா ஆசைப்பட்டிருக்கங்க. உன் தங்கச்சி நீ கூட்டிட்டு வந்தா. அது உன் பொண்டாட்டிக்கு தப்பா போச்சு. என்னம்மா சொல்ற? தங்கச்சி இங்க வந்ததுக்கு உன் பொண்டாட்டிக்கு பிடிக்கவே இல்ல. என்னம்மா சொல்ற? என்னம்மா சொல்ற? உன் தங்கச்சி என்ன தெரியுமா பேசுறா? வீட்டுக்கு வந்த வெளியே போ, உப்பு போடுதானே திங்கிற அப்படிலாம் கேக்குறாடா அவ. வார்த்தையா சொன்னாவ? ஆமாப்பா, உன் பொண்டாட்டி தான் சொன்னா. ஒரு தண்ணி கூட குடிக்கல. இன்னும் குடிக்காம நான் கிளம்புறேன் வீட்டுக்கு போயிட்டா. நீ ஆசைப்பட்டுச்சுங்க. இங்க இருக்கிறேன், நான் மாமா கூட போறேன்னு சொல்லிச்சுங்க. நான் இங்க இருக்குதுங்க. உன் தங்கச்சி அழுதுட்டே போயிட்டா வீட்டுக்கு. இருமா, அவளை போய் என்ன இதுன்னு கவனிக்கிறேன். போய் திட்டி மட்டும் என்ன ஆக போகுது? இப்படி உன்னைதான் திட்டுவா. வேணா விடு. ஆனா சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். மனசுல உன் பொண்டாட்டி சொன்ன வார்த்தையெல்லாம் வெம்பல உள்ளுன்னு தோணுச்சு. அதனாலதான்ப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்ன விடுப்பா. பொண்டாட்டி திமிரு பிடிச்சவ அடங்க மாட்டா. கடங்காதவன் தெரிஞ்சு போச்சுல, அவகிட்ட போய் கேட்கணும். வேணா விட்டு. சும்மா விட முடியும்? விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை நான் சும்மா விட முடியுமா? எதுன்னு கேட்டுட்டு வரேமா. வேண்டாப்பா, சொல்ல கேளு. மாணிக்கம். இருமா வரேன். மாணிக்கம் இருப்பா. ஏமா என்னை தடுக்கிற? தப்பு பண்ணவ அவ எல்லா வார்த்தையும் பேசிட்டு போய் கமுக்கமா உட்காந்துருக்கா. என்ன அதுன்னு நான் கேட்க வேணாமா? யார பத்தி பேசியிருக்கா? என் தங்கச்சியை பத்தி. இப்படி சும்மா இருக்க முடியும்? கேக்குறது உன் கடமை தான், இல்லன்னு சொல்லல. வர இரு. போகாதடா, இருடா. மாணிக்க இருடா. லட்சுமி, ஆனா இப்பதான் வீட்டுக்கு வந்தான். வராம ஏன் அவன்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்க? ஏற்கனவே கோவத்துல போயிருக்கான். அங்க போய் என்ன ஆக போதோ தெரியல. ஏதோ மனசுல உள்ளதை சொல்லிட்டேன். நடக்குதா பாத்துக்கலாம், விடுங்க. அதான் இங்க இருக்க போறது இல்ல, நம்ம வீட்டுக்கு போயிருவோம்ல. ஆச்சி பசிக்குது மாச்சி, ஏதாவது எடுத்துட்டு வா. சிக்கிதா பாப்பு குட்டிக்கு இதை எடுத்துட்டு வரேன். எதுக்கு நீங்க சாப்பிடுங்கிற? ஒண்ணுமே நம்ம வீட்லயே போய் சாப்பிட்டுக்கலாம். விடு. பேனாண்டி இப்படி சொல்ற? பாப்பா பசிக்குதுங்கறால. அம்மாவே இப்படி பேசினவங்க உங்களுக்கு மட்டும் என்ன மாச்சி மரியாதை இருக்கு? வேண்டாம் மாச்சி, நாங்க வீட்லயே போய் சாப்பிட்டுக்கிறோம். பாப்பா பசிக்குதுன்னா கொஞ்சம் பொறுமையா இரு. வீட்டுல போய் அம்மா எதுவா இருந்தாலும் செஞ்சு தருவாங்க. சரியா? சரிண்ணே. லட்சுமி, பிள்ளைங்க 2 பசியோட இருக்குங்க. 2 பேசுறத வச்சு குடுக்காம இருக்காத. எல்லாம் செஞ்சு கொடுப்போம். ஏன்னா தாத்தா எனக்கு சும்மா இருப்பா. அவங்கதான் அப்படி பண்றாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இதானே செஞ்சு தரீங்களாங்க. நீங்க சாப்பிடுங்கப்பா. சரி தாத்தா. எங்க போய் தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன். சரி மாச்சி. பகச்சடி சாப்பிடுவீலப்பா? சாப்பிடுவேன், எடுத்துட்டு வரேன். பாப்பா வருணு, இப்பதான் வரியா? இந்த சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. குழம்புதான் கொதிச்சிட்டு இருக்கு. 2 நிமிஷம் இரு, சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். என்னாச்சு உனக்கு? ஏன்பா எதுவும் உடம்பு சரியில்லையா? காய்ச்சடிக்குதா? அதுக்கு எதுவும் போலாமா? ஒண்ணும் வேண்டாமா. என்னடா ஆச்சு? மேல எதுக்கு கோவப்படுற? யாருமா சுவாதி வீட்டுக்கு போக சொன்னது? போன் பண்ணி சொல்லிருச்சா அந்த பிள்ளை? அப்புறம் சொல்லாம இருப்பாளா? என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? ஏமா இதுக்கு அவங்க வீட்டுக்கு எல்லாம் போனேன். யாரும் நீ போக சொன்னது? உனக்கு என்ன? எவ்வளவு வாட்டி சொல்லிட்டேன், உங்க வீட்டுல பேசி பாருடா, கல்யாணத்தை பண்ணுடா அப்படின்ட்டு. கேட்கவே இல்ல. அதனால நேரம் நானே வீட்டுக்கு போயிட்டேன். நீயா வந்தியான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் எதுக்கு பேசிட்டு வந்த? நீ என்ன பேசுனேன்? எதுவும் சொல்லவே இல்லையே. சொல்லலையா நீ? நம்ம வீடு இல்ல, வீடு வாடகை வீடு, சொந்தமான எல்லாம் சொத்துன்னு இல்லன்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தியே, அது பத்தாதா? என்னடா பேசுற? வீட்டுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டாமா? பொண்ணு வேணாண்டா. அவங்க அப்பா மார்க்கெட்ல வேலை பாக்குறாரு, நல்லா வசதியான குடும்பம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவதான் வேணும்னு நிலையா நிக்கிற. நான் என்ன பண்றது? நேரா வீட்டுக்கு போனேன். ஏன் இப்படி பண்றீங்க? பையனுக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்காதா எனக்கு இன்னும் சொன்னேன். உங்க அம்மா சரிம்மா பாத்துக்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்தாரு, அப்பாட்ட விஷயத்த சொன்னேன். சொல்லிருக்கேன் தான் கேட்டேன். விட்டுட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதமா. என்னடா பேசுற நீ? எங்க இருக்கோம்? வீட்டுல இருக்கோமா? சுகம் இருக்கா? எல்லாம் அவங்களுக்கு தெரிய வேணாமா? ஏன் அவங்க அப்பா அம்மாவே ஒத்துக்கிட்டு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாலும் இதை பார்த்து அவங்களே நினைக்க மாட்டாங்க? சின்ன வீடா இருக்கு, எப்படி நம்ம பொண்ணு அங்க போய் வாழுன்ட்டு பக்கத்துல விசாரிக்க மாட்டாங்களா? அது தெரிய வேணாமா உனக்கு? சொல்றதா தப்பா போச்சுன்னு பெரிய காரணம் காட்டுறிய நீடா. நீ பண்ணது தப்புதாமா. சுவாதி லவ் பண்றதுக்கு அவங்க அப்பா சரின்னு சொன்னாலும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தது தப்புதாமா. தப்புதானா? சரி அப்படியே இருக்கட்டும். பண்ணது தப்பாவே இருக்கட்டும்பா. என்னம்மா சொல்ற? என்னடா சொல்றது?
பொய்லாம் பேச மாட்டேன், உண்மையதான் சொல்லுவேன். போய் பேசிட்டு இருக்க வெளில எனக்கு பிடிக்கல. வெளிப்படையா எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சுவாதிக்கு மட்டும் தான் தெரியும் சொந்த வீடு இல்ல போல இல்லன்ட்டு. அவளும் அவங்க அம்மா பாட்ட யார்ட்டையுமே சொல்லல. நீ பாட்டுக்கு உங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் சொல்லி வச்சிருக்கியே. அவங்க அப்பா விஷயத்தை கேட்டு என்ன சொல்றாரு? கல்யாணமே வேணா நிப்பாட்டி இல்ல அப்படிங்கிறாரு. நீ என்ன சொல்ல வர? என்னடா சொல்ற? அப்பா கல்யாணம் வேணாங்கறாரா? ஆமாமா, நீ பண்ணி வச்ச வேலைனாலதான். டேய், நான் யதார்த்தமா நம்ம கிட்ட உள்ளதா சொன்னேன். உங்க அப்பா வேணாட்டாருனா என்ன பண்ணுவே ஏது பண்ணுவேன்னு தெரியாதுமா. வீட்டுல வேலைன்னு சொன்னாலும் அழுதுகிட்டே என்கிட்ட போன் பேசினா. பண்றது ஏது பண்றதுன்னு தெரியலங்கிறா. எனக்கு என்ன பண்ணுவே தெரியாதுமா. இதான் சுவாதியா பட போய் பேசுற. இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைக்கிற. நான் என்ன பண்றது? பண்றதா நீங்க பண்ணுவீங்களா? எல்லாம் பண்ணிட்டு நான் பேசுறது மட்டும் நான் போய் நின்று திட்டு வாங்கிட்டு இருக்கணுமா? என்னடா அப்புறம் என்னம்மா பண்றது? அம்மாவா நீ தான் எல்லாமே செய்யணும்ல. நீ எல்லாத்தையும் பாத்துக்கோமா. வரேன். இருடா, சாப்பிட்டு போடா. எனக்கு சாப்பாடு வேணா ஒண்ணு வேணாமா. போறியா? போ. கோவத்துல பொண்ணு நான் என்ன பண்றது? ஒண்ணுனா நான் வந்து நிக்கணுமா, எல்லாம் செய்யணுமா? ஆனா உன்னை சொன்னது தப்பா போச்சு இவனுக்கு. கோவம் வந்து சாப்பாடு வேணா ஒண்ணு வேணான்னு கிளம்பிட்டான் பாரு. இல்ல நான் அவங்க அப்பாட்ட வேற போய் பேசணுமா? முடியாது. ஏன் அவங்க வீட்டுல போய் நான் போய் பேசணும்? இதெல்லாம் லவ் பண்ண பேசி முடிவு பண்ணிக்கோ. பண்றதெல்லாம் அந்த மனுஷன் பண்ணிட்டு ஏன் நிம்மதி போயிருச்சு. அந்த மனுஷன் வீட்டுக்கு ஒன்னா ரெண்டான்னு கேட்டுறேன். அவங்க அம்மா அப்பா இருக்கணும், இல்லன்னா நான் இருக்கணும் இந்த வீட்டுல. யார் இருக்கணும் நீ ஏன் முடிவு பண்ணியான்னு கேக்குறேன். இன்னைக்கு வந்துட்டியா? என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா உனக்கு? எல்லாம் தெரியும். ஓ, வீட்டுக்கு வந்தோடனே உங்க அம்மா எல்லாத்தையும் வத்தி வச்சிட்டாங்களா? என்ன வேலை பண்ணி வச்சிருக்க நீ? வீட்டுக்கு என் தங்கச்சி வந்ததுக்கு பின்னாடி வந்துச்சு. ஏன் அவளை வெளியே போக சொன்ன? தகாத வார்த்தையெல்லாம் பேசின நீ இல்லடி. எனக்கு அவரது பிடிக்கல, அதனாலதான் வெளியே போக சொன்னேன். என்ன பிடிக்கல உனக்கு? தங்கச்சி அப்படின்னா தப்பு பண்ணிட்டா? என்ன தப்பு பண்ணிட்டாளா? மாமனாருக்கு உடம்பு முடியாதப்ப உங்ககிட்ட காசு வாங்கல 1 லட்சம் திருப்பி கொடுக்கணுமா வேணாமா? கூறு கெட்டவளே, நானா கொண்டு போய் கொடுத்தது என் தங்கச்சிக்கு. எல்லாம் எதுவுமே கேட்கல. நானே வேண்டானே அண்ணி திட்டுவாங்க அப்படின்னு தான் சொன்னா. நான் பரவாயில்லமா வச்சுக்கோமான்னு சொல்லி கொடுத்தேன். உனக்கு எங்கேயா கூறுவாரு போச்சு? தங்கச்சி தான் வேணாம்னு சொன்னா நீ ஏன் காசு கொடுத்த? நீ ஏன்ட்ட கேட்கணும். இல்ல விட்டுட்டு நீ ஏன் அப்படி கொடுப்ப? அதுவும் 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்துருக்க, 1 லட்சம் கொடுத்துருக்க. கொடுக்கும் போது நான் பாத்துட்டேன், அதனால எனக்கு தெரிஞ்சிருக்கு. இல்லன்னா அவ்வளவுதான், கம்முக்கமா நீயும் தங்கச்சியும் சொல்லாம என்கிட்ட மறைச்சிருப்பீங்க. அப்படித்தானே? நிறுத்தி மொத. நான் நிறுத்தே. அவையில நீயே பண்ணிக்கிட்டு பண்ணது எல்லாம் தப்பு மாதிரி நீ நிறுத்துங்கிற. வீட்டு ஆளுங்களை கொஞ்சம் கூட மதிக்க தெரியாதா உனக்கு? இப்படிதான் பேசுவியா? இப்படிதான் நடந்துக்குவியா? ஏன் உங்க அம்மா வந்தா இப்படி வெளியே போக சொல்வியா? இல்ல வீட்டுல இருக்காதுன்னு சொல்றியா? சொல்லுடி. தங்கச்சி வந்திருக்கா வீடு தேடி. வந்தவளை வான் கூட கூப்பிடல, அவளுக்கு தண்ணி கூட குடுக்கல. அப்படியே துரத்தி விட்டுட்ட. என்ன ஜென்மம் நீ? என் வீட்லயே இருந்துட்டு என் வீட்டு ஆளுங்களை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்க. யார் வீடு? ஓ, இது என் வீடுதாயா. உன் வீடு உன் வீடுன்னு உரிமை கொண்டாட்டு இருக்காத, சரியா? நேத்து நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்த மாதிரி உன் வீடு உன் வீடுன்னு சொல்லிட்டு இருக்க. 22 வருஷமா நானும் இந்த வீட்டுக்காக உழைச்சிருக்கேன், எல்லாம் பாடுபட்டிருக்கேன், சரியா? அதை விட்டுட்டு உன் வீடு ஓ வீடுன்னு கிழிச்ச வீடா? வீட்டாளுங்க வந்தா நல்லா கவனிப்பியான், ஒரு போட்டு நல்லா வளர்ப்பியான். ஆனா என் வீட்டாளுங்க வந்தா பாரபட்சம் பார்க்காம வீட்டை விட்டு துரத்தி விடுவியா? என்னடி நியாயம் அது? நான் இப்படிதான் இருப்பேன். வீட்டாளுங்க வரது எனக்கு பிடிக்கல. அந்த மாதிரி நீயும் நானும் உன் புள்ள 3 பேர் இருந்தா போதும். ஏன் உங்க அம்மா அப்பா வரதே எனக்கு பிடிக்கலன்னு தான் சொன்னேன். சரி, வாசப்படி இருந்துட்டு போதுன்னு நினைச்சா அம்மா என்னன்னா என்னதான் எகத்தாளமா பாக்குறாங்க, ஏதாவது பேச்சா பேசுறாங்க. தெரியாது உனக்கு, பேசுறதா உனக்கு பெருசா தெரியும், அப்படிதானே? உங்க அம்மா அப்படியெல்லாம் உன்னை மாத்தி வச்சிருக்காங்க. நான் பேசுறா உன் பொண்டாட்டி இப்ப என்னன்னு கேளு ஏதுன்னு கேளுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதனாலதான் என்கிட்ட வந்து இப்படி கேக்குற. ஆனா வந்து உங்ககிட்ட சொன்னேனா? இல்லல, இப்படி நானே நினைச்சேனா உங்ககிட்ட நான் போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. எதுவும் நினைக்கல, விட்டுட்டு என்னைய மட்டும் இப்படி கோவமா திட்டுற. அம்மாவே எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல, போதும். பேசுனதும் போதும். ஏயா சொல்லு, என்னன்னு சொல்லு. அழுந்தது போதும் அப்படின்னு சொல்ல வரியா? அப்படித்தானே? சொல்லியா? அப்படின்னே வச்சுக்கலாம். போதும்ல. சரி, நான் எங்க அம்மா வீட்டுக்கே கிளம்பிடுறேன். இருக்கிறது உனக்கு பிடிக்கல, உனக்கு ஒரு தடையா இருக்கேன். இல்லன்னா உன் தங்கச்சிக்கு தம்பிக்கு உங்க அம்மா அப்பாக்கு எல்லாத்துக்கும் நீ செலவு பண்ணிக்கலாம்ல. என்ன எதுன்னு கேட்க மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன்னு நீ நிம்மதியா இருக்கலாம்ல. தான் நீ இல்லைன்னா நான் ரொம்ப நிம்மதியா இருப்பேன். ஆஹா, அவன் மட்டும் காண்றாத. ஏன் இவ்வளவு பெரிய பங்களா விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போய் கஷ்டப்படணும்? அவர் இந்த வீட்டை விட்டு நானும் போக மாட்டேன். இல்ல நினைச்சிட்டு எல்லாத்தையும் கொடுக்கலாம் நினைச்சிட்டு இருக்கீல. நான் இருக்கிற வரைக்கும் எதுவும் நீ கொடுக்க முடியாது. ஆனா விட மாட்டேன், பாத்துக்கோ. நீ வேணா அப்படி நினைச்சிட்டு அதை விட்டுடு. தங்கச்சிக்கு பணம் கொடுத்தத எப்ப அவ திருப்பி கொடுக்க போறா? அந்த பணத்தை முத வாங்கு. உங்க அம்மாக்கு நான் பணம் கொடுத்தேனே, இப்ப வாங்குறது? அப்பாக்காக காது ஆபரேஷனுக்குலாம் செலவு பண்ணிருக்கேனே, இப்ப நான் வாங்குறது? ஏன் உங்க அம்மாவும் அப்பாவும் இந்த வீட்டுல வந்து 10 நாள் 15 நாள் இருக்கிறப்ப 4 நாள் கறி மீன் ஆக்கி போட்டியே, அதுக்கெல்லாம் காசு பேடி கேட்கணும்? சொல்லு. அதான் வேலை இல்லாம வீட்லயே கிடக்குறாரு. அப்பாக்கும் ஒண்ணும் இல்ல. போய் உங்க அண்ணன் போய் நான் கேட்கட்டுமா? அம்மாக்கும் உங்க அப்பாக்கும் எல்லாருக்கும் நான் செலவு பண்ணிருக்கேன், அதான் எல்லாத்தையும் ரிட்டர்ன் கொடுங்கன்னு கேட்க முடியுமாடி? கேட்கட்டுமா நான் போய்? ஐயா சொல்லி காமிக்கிறியா? இல்ல சொல்லி காமிக்கிறியான்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் செஞ்சதையும். ஆமாண்டி, நான் அப்படிதான் சொல்லி காமிக்கிறேன். எப்படி இருக்க? அதே சொல்லி காமிக்கிறீல. அம்மா அப்பாக்கு ஏதாவது செஞ்சத ஒரு நாளாவது சொல்லி காமிச்சிருக்கேனா? இல்லடி, சொல்லி காமிச்சிருக்கேனா? இல்ல நீ ஒவ்வொரு விஷயத்தையும் இதை சொல்லி சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்க. அதை விடு. எங்க அம்மாக்கு நீங்க பணம் கொடுத்த பொய் சொல்றியா? யார் பொய் சொல்றா? உங்க அம்மாக்கு போன் பண்ணி கேளுடி. கோச்சிக்கிட்டு ஊருக்கு போனாங்கல்ல, அப்ப கிட்ட கொடுத்து அனுப்பினேனே, அது என்னவா? வரத்துக்கிட்ட கொடுத்து அனுப்பினியா? ஆமாண்டி, கிட்ட காசை கொடுத்து இந்தடா உங்க அம்மாச்சி கஷ்டப்படுவாங்க, பணத்தை வச்சுக்க சொல்லின்னு சொல்லி கொடுத்தேன். எவ்வளவு கொடுத்த? 10,000 கொடுத்தேன். 10,000 நயா பைசாக்கு தான் சொல்லி காமிக்கிறியாக்கா?
உன் தங்கச்சிக்கு 1 லட்சம் கொடுத்தியே எவ்வளவு பெரிய காசு நான் தெரியாது. இந்த 10,000 ரூபாய்க்கு 10 தடவை வா வா வான்னு சொல்லி காமிக்கிற தானே. மட்டும் இல்லாம எங்க அப்பா ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவு பண்ண? 5,000 10,000 இதுதானே பெரிய விஷயமா நினைச்சு சொல்லி காமிக்கிற. என்னடி அதெல்லாம் செஞ்சதெல்லாம் மறந்துட்டியா நீ? போது நிப்பாட்டியா? சின்னதா செஞ்சுட்டு சொல்லி காமிக்கிறியா? பெரிய அமௌண்ட்டை லாபம் மடக்கிருக்காங்க. நான் போய் வாங்க தெரியாது. அம்மா அப்பாட்ட கொடுத்ததா வாங்கணுங்கிற மொத. உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா இல்ல ஒரு என்ன ஜென்மமோ நீலாம். மனுஷ ஜென்மா இல்ல என்ன வேணா இருந்துட்டு போறேன். என்ன வேணா நினைச்சுக்கப்போ. நினைக்கிற மாதிரி இந்த வீட்டை விட்டு நானும் போக மாட்டேன். என்ன முடியுமா என்ன வேணா பண்ணிக்கப்போ. வரட்டும் வரட்டும் அவன் வரட்டும். அவன்கிட்ட அவன்கிட்ட சொன்னா மட்டும் நடக்க போதும். ஒன்னும் ஆக போறது இல்ல. போ போ. என்னப்பா உன் பொண்டாட்டி என்ன சொல்றா? ஒன்னும் சொல்றாப்புல இல்லம்மா. ஓஹோ சரிப்பா, நீ எல்லாமே தெளிவா சொல்லிட்ட. உங்களை இதை புரிஞ்சுட்டு நாங்க எங்க வீட்டுக்கே போயிடுறோம்ப்பா. என்னம்மா சொல்ற? என்ன வீட்டுக்கு போற? முன்ன எங்க இருந்தோமோ அச்சி வீடு அங்கேயே போயிடும்ப்பா. இருந்தாலும் நாங்க மட்டும் நிம்மதியா இருப்போம். உங்களால யாருக்கும் எந்த தொந்தரவும் வேணாம்ல. பொண்டாட்டியே கோவப்பட்டு இருக்க வேண்டாம். ஆனா உங்க அப்பா வந்ததுனாலதான் அவ கோவப்பட்டு பேசிட்டு இருக்கான்னு தெரியுது நல்லா. அப்பா எங்களால உங்களுக்கு சண்டை வரணும், நிம்மதி இல்லாம இருக்கணும் நினைச்சு பாரு. அதனால வேணாம்ப்பா. உங்க அப்பாவும் வீட்டுக்கே போறோம். அப்படி இல்லனா உன் தம்பி கதிர் வீட்டுக்கே போயிடும். நல்லது இல்லனா பக்கம் இப்பதான் 2வது தடவை ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. முன்னாடி எதுவா இருந்தாலும் லவா லவான்னு கத்திட்டே இருக்கா. கத்துறத நினைச்சு நானும் இங்க கோவப்படுறேன். 2 பேர் கோவத்தினால உங்க அப்பாக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்மளால தாங்க முடியாதுப்பா. வேண்டாம் 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 வேண்டாம், நீ சந்தோஷமா இரு போதும்பா. என்னம்மா அம்மா நிலா குட்டின்னு தருணை காணா? தோசை ஊத்தி கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு தூங்குறாங்கப்பா. சரிம்மா. என்னப்பா சொல்ற நீ? தூரம் மெனக்கட்டு பேசிட்டு இருக்கேன், நீ பதிலே சொல்லலையே. எனக்கு கடைசி வரைக்கும் நான் உங்களை நல்லா பாத்துக்கணுமா நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க இந்த வீட்டை விட்டு நீங்க போக கூடாதுமா. கடைசி வரைக்கும் எங்களை நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். உன் மேல எதுவும் தப்பு கிடையாது. உன் பொண்டாட்டி எங்களை கோமால பேசுறது, தங்கச்சியும் வீட்டுல ஒட்ட விடாம பண்றது, நம்ம வீட்டாளுங்க கூட வந்தா கூடாதுன்னு நினைக்கிறது எல்லாமே அவதானே. சொல்லு பாப்போம். அவங்க அப்பா வராங்க, அவங்க அம்மா வராங்க, ஏதாவது சொல்றோமா இல்ல சண்டை போடுறோமா? அவங்க அம்மாட்ட போய் உங்க பொண்ணு இப்பெல்லாம் நடந்துக்குதுன்னு சொல்லி காமிக்கிறோமா? இல்ல ஆனா உன் பொண்டாட்டி அப்படி நடந்துக்கிறாளே. எல்லாரும் அவளே என்கிட்ட காட்டேரி மாதிரி கத்திட்டு இருந்தா. நீ ஏமா இப்படி பேசுற? என்னோட மனநிலையை யோசிச்சு பாருமா. தான் நானும் சொல்றேன். வேண்டாம்ப்பா, நீங்க சந்தோஷமா இருங்க. எனக்கு போதும்பா. உங்க அப்பாவும் நாளைக்கே அந்த வீட்டுக்கு போயிடுறோம். அவன் அப்பா 2 பேருமே நீங்க இங்கதான் இருக்கணும். இந்த வீட்டு போக கூடாது ப்ளீஸ்மா. இருமா. இல்லாதப்பா, என்ன ஆச்சுன்னு அழுதுட்டு இருக்க? செஞ்சது எல்லாம் பார்த்தாச்சு. நீங்கிட்டையும் சரியா நடந்துக்க மாட்டேங்கிறா. கோவப்பட்டு பேசினா எப்படி நிம்மதியா இருக்க முடியும் சொல்லு பாப்போம். யாருக்கு நீ தான் சப்போர்ட் பண்ணுவ? எங்களுக்கா லவ் பொண்டாட்டிக்கினா? யாருக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம்ப்பா. நாங்க பாட்டுக்கு போயிடுறோம் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அங்கே கூட்டிட்டு வந்துருவா. அப்புறம் அவள் சந்தோஷமா வாழ நினைக்கிறாப்பா. என்ன நினைக்கிறான்னு மனநிலை எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நாளைக்கு நாங்க கிளம்புறோம்ப்பா. ப்ளீஸ்மா. அதான் மாணிக்கம், அழறதுனால உனக்குதான் மனசு பாதிக்கும். சூழ்நிலை ஏத்துக்கிட்டு இமான்னு சொல்லுப்பா. நீ அப்பாவை இங்க இருந்து அனுப்ப மாட்டேன். ஏத்துக்கிறதா இருந்தா உன் கூடயே வந்துருவேம்மா.